ரகுவம்சம் 46ஆம் பகுதி. இந்த பலமான சிவனின் வில்லை வளைப்பவருக்கே தன் மகள் சீதையினை மணமுடித்து கொடுப்பதாக ஜனக மன்னர் அறிவித்திருந்தார். அதை யாரும் தொட்டு தூக்கக்கூட இயலாததால் அவர் மிகுந்த கவலையுற்றிருந்தார். அப்படியான நிலையில் ராமன் வந்து வில்லை வளைத்து ஒடித்து அவனின் துயரத்தை போக்கினார். எல்லா மக்களின் கவலையினையும் போக்க வந்த அவதாரமான ஸ்ரீ ராமபிரான் ஜனக மன்னனின் பெரும் கவலையினையும் போக்கினார். இதனால் மகிழ்ந்த ஜனக மன்னர் விஸ்வாமித்திர முனிவரின் முன்னிலையிலேயே தன் மகளான தேவி சீதையினை அக்னி சாட்சியாக ஸ்ரீ ராமபிரானுக்கு திருமணம் செய்து கொடுக்க போவதாக கூறி மகிழ்ந்தார். அவனின் பெரும் பொக்கிஷம் ஒன்றை ஸ்ரீ ராமபிரானிடம் பாதுகாப்பாக கொடுத்துவிடும் பெரும் நிம்மதி அடைந்தார். எல்லா அறமும் சாஸ்திரமும் தர்மமும் அறிந்த அவர் ஸ்ரீ ராமபிரான் தன் மருமகனானதை முறைப்படி தசரத மன்னனிடம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவனாய் தன் புரோகிதரை தசரத மன்னனிடம் அனுப்பி நிமி வம்சத்தவர் ஆளும் இந்த மிதிலை நகரின் சந்ததி பெருகும்படி அது இன்னும் பெருமைப்படும்படி தேவி சீதையினை தன் மருமகளாக ஏற்கும்படி கோரினார். தசரத மன்னரும் அந்நேரம் பகவான் ஸ்ரீ ராமபிரானின் திருமணம் குறித்து சிந்தித்து கொண்டிருந்தார். அப்போது அந்த புரோகிதன் கொண்டு வந்த இந்த செய்தி அவனுக்கு மிக உவப்பாயிருந்தது. கற்பக மரம் வேண்டியதை உடனே தருவது போல் புண்ணியம் பெற்றோரின் விருப்பங்கள் உடனே நிறைவேறுவது உலகில் ஆச்சரியமல்ல. இதனால் மகிழ்ந்த தசரத மன்னன் தன் மகனின் திருமணத்தின் பொருட்டு மிதிலை நகருக்கு பெரும் செல்வத்துடனும் பெரிய சேனையுடனும் புறப்பட்டார். தேவேந்திரனின் நண்பரும் புலன்களை அடக்கியவருமான தசரத மன்னர் அப்படி செல்லும் காட்சியானது சூரிய கிரகணத்தின் போது மறைக்கப்பட்ட சூரியன் போல், அதாவது சூரியனை சுற்றி பெரும் ஒளிவட்டம் தெரிந்தது போல் இருந்தது. தசரத மன்னனின் பெரும் சேனை மிதிலை நகரிற்குள் நுழையும் பொழுது அங்கிருக்கும் மரங்களும் வீதிகளும் அல்லோலப்பட்டன. அவ்வளவு ஆரவாரமாக தசரத மன்னன் தன் சேனைகளுடன் உள்ளே நுழைந்தார். ஆனாலும் தன் கணவன் அன்பின் மிகுதியால் இறுக்கமாக அணைக்கும் போது கட்டப்படும் பெண்களைப் போல மிதிலை நகரம் அவனை அன்பால் பொறுத்து கொண்டது. தசரத மன்னனும் ஜனகனும் மன்னர்களில் சிறந்தவர்கள். முன்னோர்கள் வழியான ஆச்சாரத்தை அப்படியே பின்பற்றுபவர்கள். தேவேந்திரனும் வருணமும் ஒன்று போன்ற அம்சம் கொண்டவர்கள். அவர்கள் இருவரும் இணைந்து தங்கள் பிள்ளைகளின் விவாகத்தை முறையாக நடத்தினார்கள். ஸ்ரீ ராமபிரான் தான் மணமுடிக்கும் நேரம் தன் சகோதரர்களும் மணம் முடிக்க வேண்டும் என்று கருதினார். அதனால் தேவி சீதையின் சகோதரியான தேவி ஊர்மிளையினை லக்ஷ்மண சுவாமியும் திருமணம் செய்து கொண்டார். அப்படியே சிறந்த இடைகளை கொண்ட பெண்களும் குசத்வஜரின் மகள்களுமான மாண்டவியினை பரதாழ்வாரும் ஸ்ருதகீர்த்தியினை சத்ருக்னனும் மணந்தார்கள். மகன்களான அந்த சகோதரர்கள் நால்வரும் திருமண கோலத்தில் நிற்பதைக் கண்டு தசரத மன்னன் மிகவும் மகிழ்ந்தார். அவர்கள் நால்வரும் தன் ராஜ்யத்தின் சாம பேத தான தண்டம் என்னும் 4 வகை உபாயங்களின் வடிவினை போல் நிற்பதைக் கண்டு நிறைவு கொண்டார் தசரத மன்னர். சீதை முதலிய அந்த 4 பெண்களும் தங்களின் குலம், அறிவு, வயது என எல்லாவற்றிற்கும் ஏற்ற கணவன் கிடைத்ததாக எண்ணி மகிழ்ந்தார்கள். அப்படியே ஸ்ரீ ராமபிரான் முதலான 4 சகோதரர்களும் எல்லா வகையிலும் தங்களுக்கு ஈடான பெண்கள் மனைவியராய் வந்ததால் மகிழ்ந்தார்கள். இலக்கண மரபுப்படி ஒரு சொல்லில் விகுதி இல்லாமல் பகுதி இல்லை, பகுதி இல்லாமல் விகுதி இல்லை என்பது போல் அத்தம்பதியர்கள் ஒருவரின்றி ஒருவர் இல்லை என அன்பால் பிணைந்திருந்தார்கள். அன்பும் கருணையும் நிரம்பிய தசரத மன்னன் தன் மகன்கள் 4வருக்கும் மிதிலையில் திருமணம் செய்து வைத்த பின் அயோத்தி நகரம் திரும்பினார். அவர் மேல் பெரும் மரியாதை கொண்ட ஜனக மன்னர் முன்றொரு நாள் அவனோடு பயணம் செய்து அவனை மகிழ்வாக அனுப்பி வைத்தார். தசரத மன்னர் செல்லும் வழியில் சில அபசகுனங்களை கண்டார். மிகப்பெரிய எதிர்காற்று ஆற்று வெள்ளம் போல் அவனை சூழ்ந்து அலை கழித்தது. வானில் சூரியனை சுற்றி ஒரு வட்டம் உருவானது. கருடனால் கொல்லப்பட்ட நாகம் தன் நாகமணியினை சுற்றி வட்டமாக சுருண்டு காவல் இருந்தது போல் அந்த வட்டம் வானில் எழுந்தது.
வானம் அந்தி பொழுதில் இரத்தத்தால் சிவப்பது போல் சிவந்திருந்தது. பெரும் கழுகுகள் வட்டமிட்டன. கழுகுகள் சிறகின் நிறமுள்ள சாம்பல் நிறமான மேகங்கள் கைம்பெண்கள் உடுத்தும் ஆடை போல் பரவியிருந்தன. முன்பு பரசுராமர் 21 முறை சத்திரியரை கொன்று அவர்கள் இரத்தத்தால் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்ததால் மீண்டும் மீண்டும் ஊளையிட்ட நரிகள், நல்ல உணவுக்காக ஊளையிட்ட நரிகள் இப்போது சூரியனுக்கு நேர் எதிராக நின்று ஊளையிட்டன. சாஸ்திர தர்மம், சகுன பலன் எல்லாம் அறிந்த தசரத மன்னன் இவற்றை கவனித்தபடியே அயோத்தி வந்தார். அவரிடம் பெரும் கலக்கம் கூடியிருந்தது. இந்த சகுனத்தின் பலன் தீயது என உணர்ந்த அவன் அதற்கான பரிகாரம் செய்ய வசிஷ்ட மாமுனிவரிடம் ஆலோசனை கேட்டான். அவரோ இவைகளால் தீமை ஏற்படாது, எல்லாம் நல்லவற்றில் முடிவதாக இருக்கும், அதனால் கவலை கொள்ள வேண்டாம் என கூறி அவரின் மன கலக்கத்தை போக்கினார். தசரத மன்னர் இதனால் ஆறுதல் அடைந்தாலும் அவர் மனம் முழுக்க தெளிவடையவில்லை. அவர் இது குறித்து சிந்திக்கும் போதே அவர் சேனைகளின் முன்னே பெரிய ஒளி ஒன்று தோன்றிற்று. காண்போர் விழிகளில் அவ்வொளியினை தசரத மன்னன் விழிகளை செலுத்தும் போது அங்கே ஒரு உருவம் கையில் கூடரியுடன் நிற்பதை கண்டார். 45ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.